அன்புள்ளம் கொண்ட விஆர்ஸ்டு டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆக போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவானானவர் கன்னியிலிருந்து துலாத்துக்கு போறதுக்கு பேர் தான் ஐப்பசி மாத பலன்கள். சோ சூரிய பகவான் துலாத்துல இருப்பார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் துலாத்துல இருப்பார். புதன் பகவான் துலாத்துல இருப்பார். ராசிக்கு அதாவது துலாத்துக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் ராகு பகவான் இருப்பார். அதே மாதிரி மீன வீட்டில் சனி பகவான் இருக்கார். குருவானவர் ராசிக்கு அதாவது துலாத்துக்கு 9ஆம் இடமான ராசின்னு சொல்லும்போது துலாம் வச்சுதான் மையப்படுத்தி தான் இந்த ஐப்பசி மாச பலன்களே நடக்குது. 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதே மாதிரி சுக்கிரனானவர் நீச்சம் பெறுகிறார் எங்க கன்னியில. இது இப்போதைக்கு இருக்கிற அமைப்பு. இதே கிரகமானது ஐப்பசி மாசம் 1ஆம் தேதியிலேயே குரு பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வரார், உச்ச நிலையில வர்றார். அப்ப அது மாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குரு பெயர்ச்சி அதிசார பெயர்ச்சியில பேசியிருக்கோம். அதை போய் பாருங்க. அதே மாதிரி சுக்கிர பகவானார் ஐப்பசி 16ஆம் தேதி துலாத்துக்கு ஆட்சி பலம் அடைவார். ஐப்பசி 11ஆம் தேதியே செவ்வாய் பகவானானவர் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு பயணிக்கிறார். அதே மாதிரி ஐப்பசி 7ஆம் தேதியே புதன் பகவானும் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு பயணிக்கிறார். சோ இப்படி மாறுதல் நடக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா, அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கண்டிப்பா ஏதாவது வீழ்ச்சியை தரும். குறிப்பா போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்லாட்டி அதுக்கு இராணுவம் ஆயுதம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ ஏதோ ஒண்ணு நடக்கும். அது போர் பழக்கம் உருவாக போகுது, சண்டை வரப்போகுது, இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு அச்சத்திலே இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும். அதே மாதிரி சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறதும் அரசாங்கமே ஏதோ வாலண்டியரா போய் எதுலயோ மாற்றம் மாதிரி. குறிப்பா ஆயுதம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான், அதுல எந்த மாற்றமுமே இல்லை. காரணம் என்ன, செவ்வாய் ஆட்சி பலத்துல விருச்சகத்துல இருக்கும் போதுல போர் சூழல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தான் உருவாக்கி தருவாருங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை. செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கிறதும் அந்த ஆட்சி பலத்துல இருக்க செவ்வாயை குரு பார்க்கறதும் போரில் வெற்றி பெற்றேன் அப்ப என்ன, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சுமூகமா முடிச்சு சரி அப்படின்னு சரண்டர், அதாவது ஆப்போசிட்ல இருக்கவங்க சரண்டர் ஆகிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் கொடுத்து எல்லாம் சமாதானத்துக்கு ஏற்பாடு கொண்டு வருவாங்க. அதுக்காக சண்டை போடுவாங்க. சமாதானத்துக்கு கொண்டு வர மாதிரி சண்டை நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி ஐடி செக்டாரை பொறுத்தவரையும் ஐப்பசி 16க்கு பின் வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இழந்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும். சோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி தங்கம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு ஏற்றம் சார்ந்த இறக்கு நடக்கும் நிச்சயம். ஏன்னா சுக்கிரன் தானே, சுக்கிரனும் குருவும் ஆட்சி பலம் பெறும்போதுல உச்ச பலம் பெறும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? சோ இதெல்லாம் உலக ரீதியா வர்த்தக ரீதியா. இப்ப 12 ராசிகளுக்கும் தனிப்பட்ட மனிதர்களுக்கு 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். துளாராசி அன்பர்களே, ராசியிலே சூரிய பகவான் நீச்சமாகிறார். 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ராசியில வந்து நீச்சமாகிறதுங்கிறது எப்படின்னா, இது வந்து உங்களோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறது தான். ஆனா கொஞ்சம் இறங்கி போறது, ஒன்ன கொடுத்து ஒண்ணு வாங்குறது மகள்ல அந்த தன்மை. எதையோ ஒண்ணு இழந்து எதையோ ஒண்ணு எடுக்கும். அதாவது 11ஆம் அதிபதி ராசியில வரனால கிடைக்குது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நீச்சம் பெறுகிறார். கிடைச்சும் பலனற்ற தன்மை, இல்ல எதையோ ஒண்ணு இழந்து எதையோ ஒண்ணு வாங்கணும். கிடைத்தும் பலனற்ற தன்மையில கிடைக்கணும், இல்லாட்டி எதையோ ஒண்ணு இழந்து எதையோ ஒண்ணு வாங்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு. இதை மட்டும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரிதான் இந்த மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு போகும். ஒண்ணு கிடைக்கும், அது பிடிக்காது. சிம்பிளா சொல்லலாம், பிரியாணி சாப்பிடணும்னு நினைப்பீங்க, பிரியாணி கிடைச்சோன்னா பசி இருக்காது. அந்த மாதிரிதான் இப்படியும் சொல்லலாம் அதை. சோ இந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்குங்கிறத கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நிறைய பேருக்கு துளாராசினருக்கு இந்த காலகட்டத்துல திருமண வாய்ப்பு அதிகமா கைகூட அமைப்பு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். சோ இந்த அமைப்பே உங்களுக்கு திருமண அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் வெளியூர்ல போய், அதாவது உங்க ஊரை விட்டு வெளியில போய் திருமணம் செய்யற அமைப்பு, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொந்த ஊர்ல வரன் அமையாது அப்படிங்கிற ஜாதகங்கள்லாம் இருக்கும்ல, அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல அற்புதமா வேலையாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி சுக்கிரனானவர் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து ராசியில வருவார். எப்ப? ஐப்பசி 16க்கு அப்புறம். அது வரையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வீண் விரயங்கள் நடக்கும். தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகுவீங்க. நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எப்படி சரி பண்ணிக்கணுமோ அப்படி சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களோட ஆசைகளையுமே ஒரு படி இறங்கி போறதுன்னா நீச்ச வழியில் தான். அவலாசைகளா, அதாவது ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதே கொஞ்சம் இறங்கி போய் தான் நம்ம பண்ணிக்குவோம்.
அதையே கொஞ்சம் இறங்கி போய்ங்கும் போது அது கொஞ்சம் வேற மாதிரியான இதெல்லாம் ஃபீல்லாம் கொடுக்கும். இதுக்கு போய் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி போய் தான் கிடைக்குமே ஒழிய வேற மாதிரி கிடைக்காது. நீங்க கொஞ்சம் இறங்கி போறது தான் நல்லது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குரு வந்து ராசிக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஆட்சி பலத்துல இல்ல, உச்ச பலத்துல இல்ல. ஆனா இப்ப உச்ச பலத்துக்கு வரப்போறாரு. ஐப்பசி 1ஆம் தேதியில குரு உச்சமாகிறது வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். குழந்தை மூலியமாக மருத்துவ செலவு, குழந்தைகளால் மருத்துவ செலவு. இது ஒரு அமைப்பு எப்படின்னா குழந்தைகளால் மருத்துவ செலவு, குழந்தை மூலியமா மருத்துவ செலவு. ஸோ இந்த அமைப்பை கொடுக்கறதுனால நீங்க இந்த காலகட்டத்துல செகண்ட் பேபி, ஃபர்ஸ்ட் பேபியோ செகண்ட் பேபியோ இது பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலை ஜனனகால ஜாதகம் ஒத்து வரும் பட்சத்தில் இந்த அமைப்புகள் கைகூடி வருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு மேலதிகாரிகளிடம் ஏற்படும் பகை நீச்சமாகுதுல சூரியன். உங்க ராசியில சூரியன் ஆட்சி பலமோ உச்ச பலமோ பற்ற மேலதிகாரிகளின் பகை வராது. ஆனா நீச்சம் பெறுவதனால் உங்களுக்கு ஆளுமையை பற்றியும் தெரியாது. ஆனா அதிகாரம் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. அதனாலே மேலதிகாரிகள்கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிறது, தந்தை கிட்ட சண்டை போடுறது, இந்த மாதிரி அமைப்புகள். தந்தை இந்த நேரத்துல உங்களுக்கு பிடிச்சதை செய்வாருன்னா எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிக்காட்டியும் அதை செய்வாரு, வம்பு பண்ணுவாரு, மல்லு கட்டுவாரு. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கிறவங்க தந்தையை அனுசரிச்சு போங்க. ஏன்னா சூரியன் நீச்சமாகறாருல உங்க ராசியில. அப்போ உங்களால் நீச்சப்படணும். அதே மாதிரி நிறைய பேர் துலா ராசினர் இந்த காலகட்டத்துல லவ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா கைகூடும். தந்தையை எதிர்த்து நின்று காதல் செய்வீர்கள். ஸோ இந்த மாதிரி அமைப்புகளுக்கு ஒரு சாதகமான அமைப்பு கொடுக்கும். அதாவது இது வந்து பெற்றோர்களுக்கு பிடிக்காது. பட் ஆனா இது பிராக்டிக்கலா நடக்கும். அதனால கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரிங்களா? ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும் ராகுவால் ஆழ்மன எண்ணங்களில் உள்ள ஆசைகளை எந்த வழியாவது நிறைவேற்றிக்கணும், எப்படியாவது நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இது யாருக்கு கொஞ்சம் பத்தாதுன்னா இளம் வயதில் இருக்கும் ஆண் பெண்கள். அந்த காலேஜ் படிப்பீங்கல்ல, அவங்களுக்கு சரி எது தப்பு எதுன்னு புரியாது. அதனால சரி எதுன்னு தப்பு எதுன்னு புரியாதனாலே எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தோணும். ஸோ இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துங்க. ராகுவா மாறாம கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்தி ஒரு நியாயத்துக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை வரணும், தர்மத்துக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை வரணும் அப்படின்னு கொண்டு போனீங்கன்னா எந்த பாதிப்பும் வராது. அதே மாதிரி ஆல்கஹால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அடிக்ட் ஆகணும் அப்படிங்கிற உள்ள விஷயங்கள்லாம் இப்ப கொடுக்கும் ராகு பகவான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வெளியில வந்து சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆல்ரெடி ஆல்கஹால் கண்டென்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ல போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல லிவர் சம்பந்தப்பட்ட அமைப்பு கூட வயிறு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கடுமையான பாதிப்பு ஏற்படும். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம். நட்சத்திராதிபதி ஆட்சி, அது ஒரு பிளஸ். ஐப்பசி 11க்கு அப்புறம் நட்சத்திராதிபதி ஆட்சி ஆகுதுங்கிறது உங்களுக்கு பிளஸ். அதே மாதிரி ஐப்பசி 16க்கு அப்புறம் ராசியாதிபதி ஆட்சி. அப்ப இது யாருக்கு நல்லா இருக்குன்னா காவல்துறை, இபி சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க, சினிமால ஃபைட் மாஸ்டர், சினிமா ஸ்டண்ட் மாஸ்டருக்கு தான் இது சூப்பரா இருக்கும். பயங்கரமா வேலை செய்யறது அவங்களுக்கு தான். அதே மாதிரி ஐடி செக்டர்லயே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நல்லா இருக்கும். ரோபோட்டிக்ஸ் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சுக்ரன் செவ்வாய் தான் அந்த ரோபோட்டிக்ஸ் சம்பந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்ஸ் அந்த மெக்கட்ரானிக்ஸ் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்குமே இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். காரணம் என்னன்னு ராசிக்கு 6ல சனி பகவான் இருந்து அந்த குரு உச்சமாயி 10ஆம் இடத்துல இருந்து உச்சமாயி 6ஆம் இடத்துல இருக்க சனியை பாக்குறதுனால எல்லாமே உங்களுக்கு அதாவது அதிகப்படியான பணிச்சுமை கிடைக்கும். அந்த பணிச்சுமையை விரும்பி செய்வீர்கள், ஆசைப்பட்டு செய்வீங்க அந்த வேலையை அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள். வெளிநாட்டுல இருக்கிற சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்குமே இது அற்புதமான பயன்தான். இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு வந்து வருமானம், அதிகப்படியான வருமானம் கையில கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வரும். அதிகப்படியான வருமானம், அதாவது இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷனு, அதாவது சேலரிக்கு இவ்வளவு சேலரின்னு சொல்லிதான் நீங்க போயிருப்பீங்க. ஓட்டி பாக்குறது, சிம்பிளா சொல்லணும்னா ஓட்டி இந்த நேரத்துல அதிகமா பார்த்து சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். பணத்தை பணம்னு நினைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதிகப்படியான வீட்டுக்கு அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு நினைப்பீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள். மற்றபடி தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். அவர் உங்களுக்கு அதிகப்படியான அட்வைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த நேரத்துல அந்த அட்வைஸை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. தாயாரோட உடல்நிலைமை தேறி வரும், எந்த பாதிப்பும் இருக்காது. தாயார் மூலியமா உங்களோட ஆசைகள் நிறைவேறுறது, அதே மாதிரி தாய் வழி சொந்தங்களால் திருமண சம்பந்த அமைப்பு கைகூடி வருவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் கேதுவோ இல்லாட்டி 7ஆம் அதிபதி கேதுவுடனும் சேர்ந்திருந்தால் திருமணம் தாமதம் ஆகுமாங்க. இந்த காலகட்டத்துல 7ஆம் அதிபதி வந்து செவ்வாய் ஆட்சி பெறதுனாலையும் 11ஆம் இடத்துக்கு வீடு கொடுத்த 11ஆம் இடத்துல கேது இருந்து அந்த 11ஆம் இடத்துக்கு வீடு கொடுத்த சூரியன் ராசியில வர்றதுனால இந்த கேதுவால் திருமண தடை இருக்கும் பார்த்திருக்கீங்களா, அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும். ஏன்னா கேது நிக்கிறது சூரியனோட வீட்டுல, சூரியன் நீச்சம் ஆயிட்டாரு.
அப்ப கேதுக்கு பலன் இல்லை. அப்ப கேதுக்கு பலன் இல்லைங்கும் போது அவங்களுக்கு கேதுவால் திருமணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா? அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திராதிபதி ராகு 5ல நிக்கிறார், அது ஒரு பிளஸ். ஆனா ராசியாதிபதி 16ஆம் தேதி வரையும் நீச்சமாயிருக்கிறார். ஐப்பசி 16ஆம் தேதி வரையும் நீச்சமாயிருக்காருங்கிறத கவனத்துல வச்சுக்கணும். என்னால முடியும்னு எல்லா வேலையும் செஞ்சிடக்கூடாது. 16ஆம் தேதி வரையும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லாமே பரவாயில்ல. துணிச்சலா இருக்கட்டும், தைரியமா இருக்கட்டும், தொழில்துறையா இருக்கட்டும், ஆளுமை பண்ணுவீங்க. சூரியன் நீச்சமாகிறது தான் உங்களுக்கு நல்லதே. ராகுவை பொறுத்தவரை சூரியன் நீச்சம் ஆகணும். அப்பதான் உங்களுக்கு நல்லது. அப்பதான் உங்களுக்கு தொழில், ஆளுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கும். இத்தனை நாள் நீங்க ஜூனியர் ஸ்டாஃபா இருப்பீங்க, இப்ப சீனியர் எம்ப்ளாயியா மாறுறது, அதே மாதிரி டீம் லீடர் மாதிரி மாறுறது, தலைமை பண்பு வைக்கிறது, முதலாளிக்கு பக்கத்துல ரொம்ப நெருங்கி போறது. ஜனனகால ஜாதகத்துல ராகு மட்டும் உங்களுக்கு உச்சமா இருந்தா நீங்க பெரிய லெவலுக்கு போவீங்க இந்த காலகட்டத்துல. ஷார்ட் டைம்ல பெரிய ஆள் ஆகும்பாங்கல்ல, அந்த டைம் இதுதான். அதாவது பெரிய ஆள்னா பணம், காசு, பொருளாதாரம் இல்ல, அதிகாரம், ஆளுமை, 4 பேர் நம்ம சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த காலகட்டத்துல கொடுக்கும். சரிங்களா? மற்றபடி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தள்ளி போகும். இன்னும் சொல்ல போனா கணவன் மனைவியா இருக்கும் பட்சத்தில் டைவர்ஸ் வாங்கணும் அப்படிங்கறது கூட போவாங்க. 7ஆம் அதிபதி ஆட்சியா தானே சார் இருக்காரு, எனக்கு மட்டும் ஏன் சார் இப்படி? 7ஆம் அதிபதி செவ்வாய். அவங்க ரூல்ஸ் போடுவாங்க, கரெக்டா பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பாங்க. பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறவங்க ஆட்சி பலத்துல இருக்கும்போது நீங்க பெர்ஃபெக்டா இருப்பீங்களா? இருக்கவே மாட்டீங்க. அப்படிங்கும்போது பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கிற செவ்வாய் ஆட்சி பலம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை தான். இதோட செவ்வாய் உச்சம் ஆவார் பாத்தீங்களா மகரத்துல, அந்த காலகட்டத்துல தான் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். மனைவி ஏன்டா கல்யாணம் பண்ணுங்கிற அளவுக்கு. ஸோ இப்ப அந்த அளவுக்குலாம் பெருசா நடக்காது. ஓரளவுக்கு பாதிப்பு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்களுக்கு கைகூடி வராது, தட்டி தட்டி போகும். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் எதுவும் ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஏற்பாடு பண்ணுங்க. அதனால உங்களுக்கு நல்லதுதான் வருமே, கெடுதல் நடக்காது. தந்தையாருடன் உங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்படும். உங்களால் தந்தைக்கு மனவேதனை ஏற்படுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலைக்கு எந்த பாதிப்பும் வராது, எல்லாம் நல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஐப்பசி 16க்கு பின் தாயாருடைய உடல்நிலை தேறி வரும். அதுவரையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும்போதுல ராசியாதிபதி ஆட்சி பலம் பெற்றதாவே ஆட்டோமேட்டிக்கா தாயாரோட உடல்நிலை பாதிப்பு குறைஞ்சிரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதோட ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியை குரு பார்க்க போறார். அதனால தாயாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, தந்தைக்கு தான் இந்த வீக்னஸ். அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து விசாக நட்சத்திரக்காரர்கள். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி குரு உச்சமாக போறார். சோ அந்த அமைப்பு அற்புதமான அமைப்பு. நினைத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி. குறிப்பா தொழில்துறையில 10ஆம் இடத்துல தானே குரு உச்சமாக போறாரு. அப்ப தொழில்துறையில பவரா இருப்பீங்க, ஆளுமைக்கு கொண்டு வருவீங்க, புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க, எல்லாத்தையும் போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. கர்மம் செய்ய துணிவீர்கள், கர்ம வீரராகவே மாறுவீர்கள். எனக்கு இது வேணுங்கிறதுக்காண்டி நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படிங்கிற ஒரு துணிச்சல், தைரியம் எல்லாமே நல்லா இருக்கும். அதோட இந்த சூரியன் நீச்சமாக ராசியில நீச்சமாகிறது எப்படின்னா, உங்களுக்கு உங்க அப்பாவோட உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களோட லீடர், உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல தலைமை அதிகாரியா இருப்பாங்கல்ல, அவங்களோட எனக்கு எல்லாம் தெரியும். இன்னும் சொல்ல போனா அரசு இந்த அடிப்படை தொண்டரா இருப்பாரு. திடீர்னு மேல இருப்பாங்கல்ல, செயலாளர், பொருளாளர் அப்படி இருக்கிறவங்க, ஏன் முதல் தலைவரே கூட, கட்சியின் முதல் தலைவரை கூட நீங்க எதிர்த்து பேசுவீங்க இந்த காலகட்டத்துல. எதிர்த்து பேசி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பகையை உண்டாக்கிக்குவீங்க. இந்த பகையை உருவாக்கிக்கிறதுனால ஒரு சிலருக்கு ஜனனகால ஜாதகம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நீங்க மிகப்பெரிய தலைவராகவே மாறலாம். ஜனனகால ஜாதகம் பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் நீங்க இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு மாற்றப்படுவீர்கள். சோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல நேரம்னு சொல்லலாம், கெடுதல் நேரம்னு சொல்லலாம். நட்சத்திராதிபதி உச்சம் ஐப்பசி 16 வரை எந்த ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம். நட்சத்திராதிபதி உச்சம் ஐப்பசி 16 ராசி அதிபதியும் உச்சமாயிருவாரு, ஆட்சி ஆயிடுவாரு. ராசியில சூரியன் நிஜம். சோ அது தூக்கி கொடுக்கும், பயங்கரமா தூக்கி கொடுக்கும். அது வரையும் கொஞ்சம் நிதானமா அடக்கி வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஐப்பசி 16 வரையும் வாழை சுட்டிட்டா நீங்க நல்லா இருப்பீங்க. மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பில் பெரிய லெவல்ல சாதனை செய்வீங்க. அதுவும் ரிசர்ச் ரிலேட்டடா இருப்பாங்கல்ல, சயின்டிஸ்ட் ரிலேட்டடா, ரிசர்ச் ரிலேட்டடா, பிஹெச்டி ஸ்காலர்ஸ், அவங்களுக்கு தான் இது ரொம்ப நல்லா இருக்கும், விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மேற்படிப்பு மாஸ்டர் கிராஜுவேட் போடுறவங்களுக்குலாம் இது நல்லா இருக்கும். இந்த குரு உச்சமாகிறது மாஸ்டர் கிராஜுவேட் போடுறவங்களுக்குலாம் நல்ல முறையில தேடி வரும், நல்லா இருக்கும். அந்த நினைச்ச படிப்பு நினைச்ச காலேஜ்லேயே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு, முழுமையா பரிபூர்ணமா கிடைக்காது. அந்த இன்னும் சொல்ல போனா நடக்கிற மாதிரி இருக்கிறதே கொஞ்சம் தட்டி விட்டாலும் தட்டி விடும்.
ஸோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக சரிங்களா? வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.